Hi everyone, I am Saddam, founder of Smart Trader. இங்கே பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக கொண்டு எந்த முதலீடு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன? அதில் என்னென்ன செக்மெண்ட்ஸ் இருக்குது, நம்ம அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால இந்த இடத்துல ஒரு பிஸ்னஸை இன்புட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட். வாட் இஸ் த ஸ்டாக் மார்க்கெட் ஆர் வாட் இஸ் த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் இது ரெண்டுமே ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான். ஷேர் அப்படின்னா பங்குகள். இந்த பங்குகளை வாங்குறதும் விற்கிறதும் இதுக்கு நடக்கிற இன்டர்மீடியட் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வாங்குறது விற்கிறதுலாம் எதை சார் வாங்குவோம், எதை சார் விற்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்றக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கேஜெட்ஸ் யூஸ் பண்றீங்க, ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்றீங்க, இல்ல ஒரு ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்றீங்க, ஒரு லேப்டாப் யூஸ் பண்றீங்க. இது ரிலேட்டபிள் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்ன இருக்கும், லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். அதுல இருக்க பங்குகளை நல்ல கம்பெனிஸா, கெட்ட கம்பெனிஸ் ஆர் ஃப்ராட் கம்பெனிஸ் அப்படிங்கிறத பிரிச்சு இது முதலீடு பண்றதுக்கு தகுதியான கம்பெனியா இல்லையாங்கிறத பார்த்து என்ன பண்றோம், நம்ம முதலீடு பண்ணி அதனுடைய லாபத்தை சம்பாதிக்கிறது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய கவர்மெண்ட் வந்து செபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செபி அப்படிங்கிறதுனா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து செபி. ஸ்டாக் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதத்துல இருக்கு. ஒன்னு வந்து என்எஸ்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்எஸ்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் ஆகுது. ஓகேங்களா? என்எஸ்சிங்கிறது என்னதுங்க? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கடுத்து பிஎஸ்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாம்பே பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இது ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா என்னது, நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வரவு செலவு நடக்கக்கூடிய பங்குகளை வாங்க விற்க நடக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் எது என்னது, இந்த என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து 6000க்கு பிளஸ் 6000க்கு மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இயங்கி கொண்டு இருக்கு. ஓகேங்களா? இதுல நம்ம நல்ல ஒரு கம்பெனிஸை தேர்ந்தெடுத்து நம்ம ஒரு பிசினஸ் பண்றதுக்கு பேர் தான் இந்த இடத்துல என்ன சொல்றோம், ஒரு வியாபாரம் நடக்குது. பங்குச்சந்தையில நம்ம என்ன பண்ணோம், முதலீடு பண்ணி ஒரு லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இதை பத்தி பேசுறோம். பங்குச்சந்தையில முதலீடு பண்ணவங்க எல்லாருமே லாபம் சம்பாதிப்பாங்களான்னு கேட்டா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நீங்க மார்க்கெட்டை பத்தி நாலேஜை கெயின் பண்ணிருக்கணும், அதை பத்தி நீங்க படிச்சிருக்கணும், அதை பத்தி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும், பங்குச்சந்தையில முதலீடு சம்பாதிக்க முடியும். பங்குச்சந்தையில அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு வாங்குறோம்னு சொல்லி நம்ம வாங்கணும்னா நம்மளுடைய பணம் என்ன ஆகும், லாஸ் தான் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு தொழில் பண்றோம், ஒரு ஒரு வியாபாரம் பண்ணோம்னா அதை பத்தி நம்ம என்ன பண்றோம், நாலேஜ் கெயின் பண்ணிட்டு தானே பண்றோம். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நீங்க படிக்கும் போதும் சரி, கத்துக்கும் போதும் சரி, நீங்க என்ன பண்ணணும், நாலேஜ் கெயின் பண்ணிட்டு தான் நீங்க கத்துக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்னென்ன செக்டார்ஸ் வரும் அப்படின்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஸ்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த என்எஸ்சி அப்படிங்கிறதுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி 50, அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், அதுக்கடுத்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்கும். பிஎஸ்சிங்கிறது என்னது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுல என்ன சார் இருக்கும் அப்படின்னா சென்செக்ஸ், அதுக்கடுத்து பேங்க் எக்ஸ். ஓகேங்களா? இந்த ஒரு ஒரு இண்டெக்ஸ்குள்ளேயே என்ன சார் இருக்கும் அப்படின்னா நிறைய கம்பெனிஸஸ் உள்ள இருக்கும். ஓகேங்களா? இப்போ நிஃப்டிக்குள்ள ஏகப்பட்ட கம்பெனிஸ் உள்ள இருக்கும், பேங்க் நிஃப்டிக்குள்ள பேங்க் ரிலேட்டபிள் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும், மிட் கேப் இது எல்லாமே மிட் கேப் ஸ்மால் கேப். இந்த ஃபின் நிஃப்டி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல என்ன ஆகும், இது எல்லாமே மல்டி கம்பெனிஸ் வந்து உள்ள இன்புட்ல இருக்கும். சென்செக்ஸ்ங்கிறது இந்தியாக்குள்ள பிசினஸ் நடக்கிற கம்பெனிஸ்.
ஓகேங்களா. என்எஸ்சிங்கிறது வந்து குளோபலைஸ்டு, உலகளாவியத்துல வியாபாரம் நடக்கக்கூடிய கம்பெனிஸ். இப்போ ஒரு ஸ்டாக்ஸ் வந்து இந்தியாலேயும் ட்ரேட் ஆகும், ஃபாரின்லேயும் ட்ரேட் ஆகும். அந்த ஸ்டாக்ஸை நம்ம என்ன ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஏடிஆர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுவோம். ஏடிஆரோட டெஃபனிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட். அமெரிக்கன் டெபாசிட்டரி அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாலேயும் ட்ரேட் ஆகும், ஃபாரின்லேயும் ட்ரேட் ஆகும். இப்போ நீங்க ஆல்ரெடி நம்ம பாஸ்ட் வீடியோல கொடுத்துருப்போம். எந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணலாம், www.nscindia.in போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஏடிஆர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்தியாலையும் ட்ரேட் ஆகிற ஃபாரின்லையும் ட்ரேட் ஆகிற கம்பெனிஸ் எல்லாமே என்ன ஆகும், நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம இந்தியன் ரிலேட்டபிள் கம்பெனிஸ் தான் என்ன ஆகுது, அவங்களுடைய வியாபாரத்தை உலகளாவியத்துல கொண்டு போய் என்ன பண்றாங்க, மிகப்பெரிய லெவல்ல பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐடி செக்டர் எடுத்துக்கோங்க. ஐடிங்கிறது என்னது, இந்தியாலையும் இருக்கு, ஃபாரின்லயும் இருக்கு. இப்போ விப்ரோங்கிற கம்பெனி வந்து என்னது, குளோபலைஸ்ல இருக்க கம்பெனிஸுங்களா. இந்த கம்பெனிஸ் என்ன ஆகும், விப்ரோ, டிசிஎஸ், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, மாருதி, இதெல்லாமே கம்பெனிஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாலேயும் இருக்கும், ஃபாரின்லேயும் இருக்க செக்டார்ஸ் ஸ்டாக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த பங்குகள் அந்த ஊர்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்தா நம்ம ஊர்லயே ரியாக்ஷன் ஆகும், நம்ம ஊர்ல ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்தா அந்த ஊர்லயே என்ன ஆகும், அந்த நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் வந்து அதுல நடக்கும். ஓகேங்களா. நீங்க போயிட்டு ஃபர்தரா சர்ச் பண்ணி பாருங்க ஏடிஆர் ஸ்ட்ரக்சர். நீங்க இல்லைன்னா கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க, ஏடிஆர் ஸ்ட்ரக்சர்ங்கிறது தெரியும். இப்போ இந்த நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லி ஏன் சார் இங்க வந்து 50ங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டாப் 50 கம்பெனிஸ். டாப் 50 கம்பெனி, டாப் 50 கம்பெனிஸ் என்ன அது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50க்குள்ள இருக்கும். இந்த டாப் 50 கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலையும் ட்ரேட் ஆகும், குளோபலைஸ்ல ஃபாரின்லையும் ட்ரேட் ஆகும். ஓகேங்களா. நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க இது ஃபர்தரா எப்படி இருக்கு. டாப் 50 கம்பெனிஸ்னா அந்த 50 கம்பெனிஸ்குள்ள என்னென்ன இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இதுக்குள்ள இருக்க ஸ்டாக்ஸ் ஒரு கம்பெனிஸுமே என்ன நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற கம்பெனிஸ் தான் இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். நம்ம அதன் மேல என்ன பண்றோம், முதலீடு பண்றோம். இப்ப ஒரு கம்பெனிஸ் இருக்கு சார், இந்த கம்பெனிஸ் எல்லாமே எப்படி சார் பிரிச்சிருக்காங்கன்னா செக்டார். இந்த கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, செக்டாரா பிரிச்சிருக்காங்க. செக்டரா பிரிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம மெடிக்கல் ரிலேட்டபிள் இருக்கு, நம்ம வந்து உடம்பு சரியில்லாம மருந்து இதெல்லாம் வாங்குறோம்ல, அந்த ரிலேட்டபிள் செக்டார் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபார்மா செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கடுத்து ஐடி கம்பெனிஸ்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கு, டிசிஎஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, ஐடி செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டுல பில்டிங் கட்டுறதுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்குலாம் ஸ்டீல் ரிலேட்டபிள் இதெல்லாம் வரும் அப்படின்னா என்னது, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், இது வந்து ஸ்டீல் செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டுல எல்லாமே காரு, கெஜெட்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஆட்டோ செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டுல எல்லாத்துலயுமே மொபைலு, சிம் கார்டு, நெட்ஒர்க் இதெல்லாமே யூஸ் பண்றோம், அந்த டெலிகாம் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, டெலிகாம் செக்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி ஃபர்தரா நிறைய செக்டார்ஸ் இருக்கு. நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம், என்எஸ்சி வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதனுடைய மோர் தென் டீடைல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ட்ரேடிங் ரிலேட்டபிள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணி மோர் அப்டேட்ஸை, லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஆல்.